பிரச்சாரம் செய்கிறார். ஊபிய பாருங்க, இந்த சாமியார பாருங்க, நல்ல இயந்திரத்தை வச்சு வீடுகளை இடிக்கிறார். இது நல்ல முன்மாதிரிங்கிற மாதிரி தேர்தல் பிரச்சாரத்திலே இதை ஒரு பிரச்சாரமாக எல்லா விதத்திலும் நிறைய விஷயங்கள் எல்லாம் சினிமாவை எடுத்தா முஸ்லிம்களுக்கு எதிராக தான் சினிமா எடுக்கிறது. இப்படி எக்கச்சக்கமான உரிமைகளை பறிக்கும் போது இஸ்லாமியர்களுக்கு பொறுப்பு அதிகமாகுது. நம்ம பேசாம இருந்துட்டு போயிடக்கூடாது. நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கு நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? உரிமைகள் பெறுவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அதிகாரத்தில் செல்வதுதான். அது அடுத்தவங்க இதை நம்ம பறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய சமுதாயத்தவர்கள் ஒரு ஐஏஎஸ்களாக, ஒரு ஐபிஎஸ்களாக, கலெக்டர்களாக, ஒரு தாசில்தாராக, ஒரு அரசு அலுவலக பணிகளை செய்யக்கூடிய அதுல போய் இருந்தால் நீங்கள் ஆர்டர் செய்ய முடியும். ஒரு வழக்கறிஞராக இருந்தால் வழக்கு எதிர்கொள்ள முடியும். ஒரு நீதிபதியாக இருந்தால் தீர்ப்பை சொல்ல முடியும். ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தால் தீமைகள் நடக்கும் போது அதை தட்டி கேட்க முடியும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? படிக்கணும். நம்முடைய வீடுகளில் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு அதிகாரியை உருவாக்குவோம், ஒரு காவல்துறை அதிகாரியை உருவாக்குவோம், ஒரு நீதித்துறையை சார்ந்தவர்களை படிக்க வைப்போம். நாம அதை உறுதி கொள்ளணும். நம்முடைய நிலை என்ன? 10ஆம் கிளாஸ் படிச்சா அப்படியே போய் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சுட்டு நம்முடைய உரிமைகளுக்கு யார் குரல்